திரிகள் போட வேண்டும். 7 திரிகளுக்கு அப்பால் தாண்டிட்டு இந்த பக்கமாக அந்த பெண் இருக்க வேண்டும். அம்மா என்று அழைத்த உடனே சரி பாலான சுரந்த என் முகத்தை அடிக்க வேண்டும். அப்படியா? அப்படி அடித்தால் தாய் என்று ஏற்றுக்கொள்வேன். சரிப்பா. ஆமா, உனக்கு இப்ப பால் வருமா? மாயவா தங்கா, அம்மா என்று அழைக்கும் போது என் சலத்திலே பால் சுரந்து முகத்தில் அடித்தால் என்னை தாயென்று ஏற்றுக்கொள்வாராம். சரி, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகிறார். தங்கா, இந்த மாயவரை நினைத்தால் உனக்கு மார்பாலானது சுரக்கும். அந்த மார்பாலானது சுரத்த அவன் முகத்திலே தெளித்தால் அதன் பிறகு அவன் உன்னை தாயார் என்று ஏற்றுக்கொள்வான். அம்மா நீ வருவாய். நரகத்தில விழுந்து மாள வேண்டும் என்பது விதி அல்லவா? அம்மா, அறியாத தளத்தால் தாய் என்று தெரியாமல் உங்களை கை தொட்டு அடித்து விட்டேன். அம்மா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அம்மா, தெரியாமல் செய்ததற்கு தெய்வமே துணை என்று சொல்லுவாங்க. நான் அம்மா என்று அழைத்திருந்தால் என்னை அழைத்திருப்பாயா என் செல்வமே? அம்மா மகனே, அம்மா, அதெல்லாம் ஒரு விஷயம். நான் இந்த ஆரண்யமா கானகத்திலே நாகமலை தோகமலை நடுவில் இருக்கக்கூடிய உபலாயமலையிலே இருமலை சாரலிலே நான் இருப்பதை என் மாமனாகிய கண்ணனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கு எப்படி தாயே என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால், அம்மா, தாய் கேட்டால் உயிரையே தரக்கூடிய விழுந்த அரவான் சத்தியம் செய்ய மாட்டேனா? உங்களை மீறி எந்த காரியம் நடக்காது. இது சத்தியம். அது மாதிரி நடுங்குதா? ஏ கண்ணா, சண்டாள சதியார் அசதியாரி பெற்ற பலியாரணி, உன்னால் தான் இந்த ஆரண்யமா காலகத்தில் தாயை இழந்திருக்கிறேன். இது வேலை சமயம் உன்னை தான் தேடிக்கொண்டிருந்தேன். என் கண்மரை கத்தி கொண்டு உன்னை காண்பதனமாக என்னை வெட்டி முட்டா, நான் செத்து போயிட்டேன். நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன். ஐயோ, நான் இருக்கிற பக்கத்துலயா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். அம்மா, இருந்தாலும் ஒரு விஷயம், ஆரண்யமா கானகத்திற்கு யாரையும் துணை இல்லாமல் மாமாவை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். கண்ணன் ஒரு காலடி வைத்தால் காரணம் இல்லாமல் இருக்காது. ஆமா அம்மா, எதற்காக என்னை தேடி? நல்லவன், உனக்கு ஒரு வேலை இருக்குதப்பா. என்ன வேலை தெரியுமா? உன்னது பெரியப்பாமார்களாகப்பட்ட கௌரவர்கள் 101 பேரையும் அந்த மகிழ்வர்த்தா சூரனாகப்பட்டவன் சாகாத வரம் வாங்குவதற்காக அந்த காளியம்மன் கோயிலில் சென்ற அந்த கௌரவர்கள் 101 பேரையும் வெட்டி கடபலி கொடுக்க கொண்டு போகிறார். கடபலி கொடுக்க அழைத்து செல்கிறார். ஆமா, சரி. அந்த கௌரவர்கள் 101 பேரையும் நல்லவா நீதானப்பா காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி தருகிறேன் என்பதற்காக என் தாயார் சத்தியம் செய்திருக்கிறார். ஆமா, என் தாயின் சத்தியத்தை காக்க நான் போக வேண்டும். உண்மைதான். ஆமா, பனி பயங்கரமா கவலை வேண்டாம். அவன் யாராக இருந்தால் சரியே, அணிவகுத்து வரக்கூடிய ராஜகத துரகபதி ஆதிகள் 4 வகை சேனை வந்தாலும் சரி, அத்தனை பேரைய தரைமட்டமாக்கி விட்டு உங்களுக்கு வெற்றி வகை நான் சொல்லித் தருகிறேன். போய் வருகிறேன். போய் வா.
அப்பப்ப அப்டேட் ஆயிடும். காளிக்கோவில் அங்கே இருக்கிறது. வாடாவனை வழி கொடுக்க வேண்டும். காளிக்கோயில் தாங்க. ஆமா, இங்கிருந்து போய் கொடுத்தா நம்ம ஏத்துக்கணும். ஏன் வெளியே போனா? வெளியே போன ஏத்துக்கணும். ஆமா, ஒருவன் உயிர் படைப்பதற்காக என்னை வெட்டி பலி கொடுப்பது முறையாகுமா? உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் தருகிறேன். என்னை விட்டு விடு. ஏற்பதை தெரிகிறாயா? நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய உயிர் தான் வேணும். பாவி, அதுதானா வேணாம். அது வேற கேள். வேறு எனக்கு உன்னிடத்தில் இருந்து எதுவும் வேண்டாம். உனக்கு வேணும்னால் என்னிடத்திலேக்கு எண்ணற்ற மரங்கள் இருக்கிறது, வெட்டி கொடுக்கிறேன். சரி, பேசுவதற்கு நேரமில்லை. உன்னை வெட்டுவதை இப்பொழுது வேலை. யாருக்கு குமிழா? தீர்த்து போனா வெட்டினா சாமி ஏதுக்கு குழம்பு செய்யறேன். அசூசியா இருக்கீங்க கொஞ்சோண்டு. தண்ணி சீக்கிரம் தெளித்தால் எல்லாம் போயிடும். நிறைய ஊத்துற மாதிரி தாயே காளியம்மா, இதோ நான் கேட்ட வரத்தை நீ குடிக்க வேணும். அதற்குள்ளாக நான் கேட்ட வரத்தை நீ கொடுக்க வேண்டுமா? 100 பேரை பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதோ இப்பொழுது 101 பேர்களை பலி கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள், வரத்தை கொடுத்து விடு. யாரப்பா நீ? நான் தான் அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்த நல்ல ரவான். அப்படியா? நீங்க கவலை கொள்ள வேண்டாம். இந்த சண்டாளனை நான் ஒரு கை பார்க்கிறேன். சென்று ஓய்வெடுங்க. அப்படியா? ஆம். ஏய், இப்ப என் மகன் வந்துட்டானா? பாகத்தை ஒண்ணு போய் காலராடி போ. என்ன ஒரு தைரியம் இருந்தால் என்னுடைய இனத்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து இப்படி வெட்டி கொண்டிருப்பாய். அப்படியா? மரியாதையா போயிரு. என்னுடைய இந்த பலி கொடுக்க நிகழ்ச்சியில் நீ தடை செய்கிறாய். ஏய், வீட்டில் பூச்சல்ல உன் பெட்டிக்குள்ள கசைய வலு உள்ளவன் நீயா நானா என்று ரணகள முடிவு செய்யட்டும். எடுத்துக்கொள் வாளை, எடுத்துக்கொள் உன்னுடைய சாவை. அப்படி சொன்னா கேளு, என் இடத்துல அடி வாங்காதே. அப்புறம் நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். நீ மோசமானவனா? நான் மோசமானவன், ரொம்ப வித்தியாசமானவன். ஏய், 101 மன்னர்களை வழி கொடுத்து நான் சாதா வரம் பெறுகிறாள் இருக்கின்றேன். அது ஏன்னா நீ குறிப்பிட்டா உனக்கு ஒரு பேராசை. நீ ஒருவன் வாழ்வதற்காக 101 மன்னர்களை அழிப்பாயா? ஏய், உன்னுடைய ஆணவத்திற்கு நான் முடிவு கட்டுகிறேன். அப்படியா? வாடா பார்க்கலாம். சண்டைக்கு வந்திருக்கீங்க. வாடா பார்க்கலாம். அது ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியாது.
ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சண்டாளனோட பலமுறை போர் செய்தும் அவனை கொல்ல கொல்ல அவனுடைய உதிரமானது பூமியில் விழுந்தால் அவனை போலவே அசுரர்கள் முளைக்கிறார்களே. கடவுளே, இவனை எப்படி கொள்வேன் என்று தெரியவில்லையே. மாமா பரந்தாமா, மாமா உங்க வார்த்தையை கேட்டு அசுரனை கொல்லாம் என்று சென்றார். அவனும் அவனுடைய ரத்தமானது பூமியில விழுந்தாள். அவனை போலவே அசுரர்கள் முளைக்கிறார்கள். அவனைப் போல 1000 அசுரர்கள் முளைக்கிறார்கள். ஆமா அரவான், அவனை எப்படி கொள்வது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே கண்ணா. அரவான், அந்த மகுடவர்த்தா சூரனை வெட்டும் போது அவனிடத்திலிருந்து வரும் உதிரமானது இந்த பூமியிலே ஒரு சொட்டானது விழுந்தால் அந்த ஒரு சொட்டில பலாயிரம் அரக்கர்கள் உருவாகிறார்கள். உண்மைதான். ஆனால் அந்த மகுடவர்த்தா சூரனை கொன்று முடிக்க வேண்டும் என்றால் உன் தாயாராகப்பட்டவர்களிடத்திலே ஒரு அக்னி சட்டியானது ஏந்தி வந்து அந்த அக்னி சட்டியிலே அந்த மகுடவர்த்தா சூரனை வெட்டும் பொழுது அவனிடத்திலே இருக்கிற உதிரமானது இந்த பூமியிலே படாமல் அந்த அக்னியில படுமாறு நீ வெட்ட செய்தால் அந்த மகுடவர்த்தா சூரனை நீ எளிமையாக கொன்று முடிக்கலாம். என் தாயாரை அங்காள பரமேஸ்வரியாக ரூபம் மாற்றி அந்த தாயாரை வைத்து அந்த அசுரனை வெட்டும் பொழுது அந்த பூமியில ரத்தமில்லாமல் அந்த அக்னி கபாலத்தில் ஏந்தினால் அந்த அசுரனை கொல்ல முடியுமா? உண்மைதான். அப்படி ஆகட்டும், புறப்படுகிற இப்பொழுதே. உனக்கு இருந்தது 101 சிரம், 202 கரங்கள். என் தந்தையாராகிய தர்மராஜனுடைய தர்மத்திற்காக உனக்கு 1 சிரம் 2 கரத்தோடு உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஓடி பிழைத்துக்கொள், போடா. யாராடி என் ஆசையை நிராசையாக செய்து விட்டாயே. இன்னும் ஒரு கணம் இருந்திருந்தால் 101 மன்னர்களை வழி கொடுத்து காலியிடத்திலே சாகாத வரத்தை பெற்றிருப்பான் இந்த மகுடவர்த்தகன். அப்படி இருக்கும் தருவாயில் உனக்கும் எனக்கு முன்பகையா பின்பகையா? ஏனடா என்னுடைய இந்த பலி கொடுக்க நிகழ்ச்சியை தடை செய்து என்னுடைய எப்படி என்னுடைய 100 சிறகுகளை வெட்டினாயோ அதே போல் இதே காளி கோயிலுக்கு நீ ஒரு நாள் பலியாவாய். பிடி சாபத்தை. சாகும் பொழுது எனக்கு ஒரு சாபம் கொடுத்தானே. அம்மா கண்ணே, அதை கேட்டீர்களா? அம்மா, நிறை மாதத்து கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கொடுக்கக்கூடிய சாபம், அதே போல உயிர் போகும் தருவாயில் ஒருவர் கொடுக்கக்கூடிய சாபம் இது ரெண்டுமே நிச்சயமாக பலிக்கும் என்பார்கள். அம்மா கண்ணே, இப்படி அவன் சாகும் தருவாயில் என்னிடத்திலே சாபம் கொடுத்து விட்டானே, நான் என்னம்மா செய்வேன்? எனக்கு பயமாக இருக்கிறது மகனே. ஆமா, தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நீ ஒரு தலையோடு எங்கேயாவது பிழைத்துக் கொள் என்பதற்காக வேண்டி நீ தர்மத்திற்கு கட்டுப்பட்டு சொன்னாய். ஆனால் அவனுக்கு அதுவும் பொறுக்க முடியவில்லை. நீ தர்மத்தை பார்க்காதே, அதர்மத்தை கையில் எடு. அந்த ஒரு தலையை விட்டு வைக்காதே, அதையும் வெட்டி விட்டால் அவன் கொடுத்த சாபமானது பலிக்காது. அவனோ சாக போறவன், சாக போற உயிர் பிச்சைக்காக எது வேணாலும் சொல்லலாம். ஆமா, உன்னை நான் கொன்று பாத்துக்கிறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன், அவனை நீ கொன்று கொன்று கொன்று
உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அவனை கொன்று முடியப்பா. அப்படியா? ஆமா. இன்னும் அருமை குழந்தை செல்வம் ஆகிய ரசிகா அவர்கள் நமக்காக இருக்கிற வாரி வழங்கியிருக்கிறார். இறைவனுடைய அருளாசி பெற்று பல ஆண்டு காலமாக வாழ வேண்டும். அம்மா, நீங்க சொன்னதை போல அசுரனை கொண்டு விட்டேன். சரிப்பா, இனிமேல் படிக்க இங்க இருக்காது. புறப்பட்டு போகலாம், நம்முடைய நாகலோகத்துக்கு போகலாம். அம்மா, செய் நன்றி மறப்பது மனிதருக்கு அழகல்ல. தாயே, நீங்களா நான் தாயாரை விட்டு சரியாக வந்த உடனே என்னை பாதுகாத்தது எல்லாமே இருக்கக்கூடிய விலங்குகள் தான். அதனால இவர்களை விட்டு நான் வர முடியாது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்க தாயே. அப்படியா? உங்களுக்கு ஆபத்து என்று ஒன்று நேர்ந்தால் கனவை நினைத்தால் நான் வருவேன். அப்படியா? கவலை கொள்ளாதீர்கள். அறிவர்கள் சபையர்களே, மகனாகி அரவபாரதி தன்னுடைய நாகலோகத்திற்கு அழைக்கும் போது என்னை பார்த்துக் கொண்டிருக்கூடிய என்னை வளர்த்து வாழி வைக்கிற மிருகங்கள் எல்லாம் என்னை காணவில்லை என்று எதிர்பார்ப்பார்கள். அம்மா, நான் நாகலோகத்தை விட்டு வரமாட்டேன். நான் அங்கு காட்டுக்கு சென்று வருகிறேன் என்பதற்காக வேண்டி காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை சந்திப்பதற்காக வானமலை சேர்ந்தார். நாகக்கண்ணியாரும் தன்னுடைய பாத அலுவலகம் போய் சேர்ந்தார். மாயவன் தன்னுடைய சங்கு துமாரிக்கு போய் சேர்ந்தார். பெரியவர்களே, சிறியவர்களே, இதோ இந்த மகளவர்த்தன் அரவான் சாபம் என்று சொல்லக்கூடிய நாடகமானது இத்துடனே நிறைவு பெறுகிறது. இதுவரையில் எங்கள் நாடகத்தை கண்டு கழித்து எங்களுக்கு எல்லாம் பேர் ஆதரவு கொடுத்து அரவணைப்பை செய்து உங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லாம் போயிட்டு